வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லயும் நல்ல ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கு. பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா FMCG ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கு. நெஸ்லே, இந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கு. டிசிஎஸும் பார்த்தீங்க அப்படின்னா டாடா சன்ஸ் கொஞ்சம் செல் பண்ணதுனால இப்போ ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்துருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ வந்து ஒரு அருமையான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. நம்ம எப்பயுமே மேக்ஸிமம் வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதில்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. லார்ஜ் கேப்பும் ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற லிஸ்ட்ல இருந்து இப்போ ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. அது என்ன லெவலில் பை பண்ணலாம், என்னென்ன ரீசன்னால இப்போ வந்து இந்த கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து நிஃப்டி வந்து 24,000 பாயிண்ட்டை வந்து டெஃபினட்டாக 2024 அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து கெயின் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் எந்த வகையிலையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் பை பண்ணாமல் இருந்தால் கூட குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் வந்து இப்போ என்ட்ரி கொடுங்க. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கூடிய சீக்கிரம் வந்து 24,000 பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு ஐசிஐசி செக்யூரிட்டிஸ்லேயே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் எலெக்ஷன், ஆஃப்டர் எலெக்ஷன் எவ்வளோ கரெக்ஷன் ஆகுது, எவ்வளோ பாயிண்ட் ரீச் ஆகுது, 23,400 பாயிண்ட் வந்து ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம வந்து 24 கம்ப்ளீட் ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 24,000 பாயிண்ட் வரும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மேபி இது நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐடிசி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல கரெக்ஷன் ஆகிட்டே இருந்துச்சு. பேட்டோட ரீசெண்டாக செல்லிங் எல்லாமே ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணபடி இது 350 ரூபாய்க்கு போகும், 200 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு பேட் செல்லிங் இருந்தா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டோட செல்லிங் வந்து எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. ஸோ இப்போ வந்து இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ எவ்வளோ க்ரோஸில் வந்து அவங்க செல் பண்ணாலும் அதை பை பண்ணுற அளவுக்கு நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸும் சரி, ரீட்டைல் பர்சனும் ரெடியாக இருக்கிறதுனால குவாலிட்டியான கம்பெனிஸ் எல்லாமே விழுகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே 425 ரேட்டில் வாங்கினாங்க. இப்போ 410 ரூபாய்ன்ற ரேட்டில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது அட்ராக்டிவான ஒரு ப்ரைஸ் தான். டெஃபினட்டாக வந்து நீங்கள் லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணணும், எஃப்எம்சிஜியில் ஒரு முக்கியமான கம்பெனி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐடிசி ஸ்டாக்கை வந்து டெஃபினட்டாக பை பண்ணலாம். ஐடிசியை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலே வந்து டீட்டெயிலாக நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட 52 வீக் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா லோ வந்து 372 ரூபாய்க்கு போயிருக்கு, ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500க்கு போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டோட செல்லிங் ப்ரெஷர் ஆகட்டும், இவங்களோட ஹோட்டல் டீமர்ஜர் ஆகட்டும், இந்த நியூஸால் வந்து ஃபால் ஆயிருக்கு. இப்போ 410 ரேட்டில் இருக்குது. இது வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ் தான். டெஃபினட்டாக வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹெச்யூஎல் பொறுத்த வரைக்கும் இப்போ நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் லோவில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. ஹெச்யூஎல் இதோட பேரண்ட் கம்பெனியாக இருக்கிற யூனிலிவர் வந்து இதோட பிஸ்னஸ் மாடலை ரெண்டாக பிரிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஐஸ்கிரீம் செக்டர் தனியாகவும் ரிமைனிங் வந்து ஒரு போர்ஷனாகவும் பிரிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த கம்பெனி வந்து இண்டிவிஜுவலாக க்ரோ ஆகிறதுக்கு தான் நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்தியன் பிஸ்னஸில் வந்து சேம் அதே மாதிரி ரன் பண்ணுறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்துஸ்தான் யூனிலிவர் இப்போ வந்து இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, எஃப்எம்சிஜியில் இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே நல்ல கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனிஸ்லாம் இதெல்லாம் பை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணுங்கள். நியர்லி 52 வீக் லோவில் தான் இப்போ இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. நெஸ்லேவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்குற கம்பெனி தான். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 52 வீக் லோ பார்த்தீங்க அப்படின்னா 1865 இருக்குது, ஹை பார்த்தீங்கன்னா 2769, இப்போ 2500 ரூபாய்ன்ற ப்ரைஸில் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு அருமையான ஸ்டாக்ஸ் தான். இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணுற அப்படி இருந்தாலும் இதை லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிடர் பண்ணுங்கள். டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பிலோ 100 கீழே வந்திருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா சன்ஸ் வந்து அதோட ஹோல்டிங்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க பாயிண்ட்ஸில். ஸோ இப்போ வந்து இதோட 52 வீக் 4,254 ரூபா வரைக்கும் போயிருந்துச்சு. லோ வந்து 3,070 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அவங்க கொஞ்சம் செல் பண்ணதுனால இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஃபால் ஆயிருக்கு. டிசிஎஸ் மாதிரி குவாலிட்டியான கம்பெனிலாம் கிடைக்கிறப்ப டெஃபினட்டாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கங்க. இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து ரெகுலராக போனஸ் கொடுக்குற கம்பெனி, டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி, அதே மாதிரி பைபேக் ஆஃபர் கம்பெனி
கம்மி. ஸோ இந்த கம்பெனி டிசிஎஸை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவங்க எந்த அளவுக்கு பைபேக் கொடுத்துருக்காங்க, போனஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்கிற டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனல்லேயே அந்த வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ டிசிஎஸ்லாம் வந்து கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஐடி செக்டரில் கண்டிப்பாக நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டிய ஸ்டாக்ஸ். இப்போ பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் வந்து பிஇ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூவேஷன் 25ல் தான் பிஇ ரேஷியோ இருக்குது. டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇக்கு ஈக்குவலாக தான் ட்ரேட் ஆகுது. ஸோ மற்ற ஐடி கம்பெனியோட அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் தான். இந்துஸ்தான் யூனிலீவரை பொறுத்த வரைக்கும் பிஇ ரேஷியோ வந்து 51 இருக்குது, இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 55 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பிலோ 20 கீழே வரட்டும் அப்புறம் பை பண்ணலாம், அந்த மாதிரி வாங்க முடியாது. இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதோட 52 வீக் லோவையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதை விட்டு ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் என்ட்ரி கொடுக்கலாம். இப்போ வந்து ஹெச்யூஎலுக்கு வந்து ஒரு கரெக்டான டைம் தான். நெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 53 இருக்குது, கம்பெனியோட பிஇ 80 இருக்குது, காஸ்ட்லியாக தான் இருக்குது. இருந்தாலும் லாங் டேர்மில் நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். இப்போ பார்த்து இந்த கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கிற கம்பெனி தான். ஐடிசி மட்டும்தான் வந்து இண்டிவிஜுவல் ப்ரொமோட்டர்ஸ் கிடையாது. ரிமைனிங் எல்லாமே கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா எபோவ் 50க்கு மேலே ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் இருக்குது. பிளட்ஜிங் இல்லாத கம்பெனி தான். எஃப்ஐடிஐ வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கடன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 கம்பெனிக்கு வந்து கடன் வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து பிலோ 1 கீழே தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனிகளுக்கு அடிஷ்னல் நியூஸாக தான் பார்க்குறோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் எஸ்ஐபி மோடில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் லம்சம் மோடில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சூட்டபுளான ஸ்டாக்ஸ் தான். நம்மளோட சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 crore டார்கெட்டை வச்சு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த 4 ஸ்டாக்கையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு 1 crore போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறது, லாங் டேர்முக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர்ஸ் செக் பண்ணணும், ஒரு ஸ்டாக்கில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இதை பற்றி வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களோட போர்ட்ஃபோலியோவை வந்து ஹெல்த்தியாக பில்ட் பண்ணுறதுக்கு இது எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம நிறையா வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம், குவாலிட்டியான ஸ்டாக்ஸையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 55% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில் போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.